வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராவுடைய அண்ணா. ஜோதிடம் சார்ந்த நிறையா விஷயம் நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு சனி என்ன செய்வார், எங்கே இருந்தால் எப்படி செய்வார், எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது அந்த அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு சனி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எங்கே இருந்தாலும் கெடுதல் பண்ணுவார், அது ஒன்று. ஆனால் ரொம்ப பர்டிகுலராக அவர் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி அவர் வாழ்க்கையில் ஒரு படாத பாடுபடுத்தி ஒரு சில விஷயம் கஷ்டத்தெல்லாம் கொடுக்குற வேலையை அவர் செய்வார். அப்போ எங்கே இருந்தால் அவர் செய்வார் அப்படிங்கிறத பார்க்க போனது பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல சனி உட்காந்துருச்சு அப்படின்னா புதனை போல் செயல்பட்டு நீங்கள் பண்ணுற முயற்சியெல்லாம் விரயத்தை பண்ணுற வேலையை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கடகத்துக்கு 3ஆம் இடத்துல கன்னியிலையோ மிதுனத்திலையோ இருந்தால் சனி பகவான் புதன் மாதிரிக்கே செயல்பட்டு 100% கடகராசிக்கு முன்னுக்கு முன்னான செயல்பாடு, நீங்கள் செய்கிற முயற்சிலாம் தப்பான ஒரு இடத்துல போய் லாக் ஆகிற மாதிரி செஞ்சு ஒரு விரயத்தை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரிக்கு அடுத்து பார்க்க போகும்போது 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாலும் விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம், தலைமுறை வாழ்க்கை, ஏண்டாங்கிற வாழ்க்கை, சடிதியில் நம்ம உயிரை மாச்சிக்கிறது, இது மாதிரிக்கு ஒரு சூழ்நிலையை கொடுக்குற வேலையை சனி பகவான் செய்வார் 8ஆம் இடத்துல. தாண்டி தசா புத்திலாம் போணுச்சு அப்படின்னா 100% அது நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் அப்படிலாம் இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அதுக்கு ஒரு சில பரிகாரம் நான் அப்படி வேணால் சொல்கிறேன். அதே மாதிரிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு மேசத்தில் அப்படின்னா, சனி உங்களுக்கு அங்கே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நீச்சம் பெற்று உட்காந்துறாரு. சப்போஸ் உங்களுக்கு 10ஆம் அதிபதி யாரோட நீச்ச பங்கம் கிடச்சிருச்சு அப்படின்னா கர்மகாரகன் அவர் தான். நீச்சப்பங்கம் கிடச்சினா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீச்சப்பங்கம் கிடைக்கல அப்படின்னா தொழில் பண்ணி நிறையா விஷயத்தை லாஸ் பண்ணி எவ்வளோ தான் தொழில் பண்ணாலும் அதில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியை சந்தித்து ஒரு பெரிய லெவலில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி, அதாவது அது மாதிரி தான் ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களா, அது இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் எதாவது செய்ய போய் நீச்சப்பங்கம் கிடைக்கலைன்னா நான் சொல்கிறேன், கிடைச்சதாக போய் மேற்கொண்டு அந்த தொழில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு முரணான ஒரு செயல்பாடை கொடுத்து ஒரு பெரிய ஒரு லாஸை சந்திக்கிற வேலையை கண்டிப்பாக சனி பகவான் செய்வார். உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்து, எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்து நான் கமெண்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பரிகாரம் சார்ந்த நிறையா விஷயங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜோதிடம் சார்ந்த நிறையா விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.